சரிங்களா? அதுக்கடுத்து பிறக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ராகு திசையில சனி புத்தி. அதுக்கடுத்து பிறக்கிறவங்கள ராகு திசையில புதன் புத்தி. அதுக்கடுத்து பிறக்கிறவங்கள ராகு திசை தான், ஆனா என்ன சொல்றோம்? கேது புத்தி. அதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டா பிறக்கிறவங்கள ராகு தசை தான் என்ன புத்தி சொல்லுவோம்? சுக்கிர புத்தி. அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம்? கடைசியா பிறக்கிறவங்களுக்கு இப்படியே வரிசையா எப்படி வரும்? சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி தான் கடைசியா. கடைசியா என்ன? மறுநாள் காலைல 6 மணிலையும் போதுன்னு வச்சுக்கிறீங்க. அந்த கடைசியா பிறக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ராகு திசையில ஒருத்தர் செவ்வாய் புத்தியில பிறந்தாருன்னா என்ன சொல்லுவீங்கன்னா நீங்க? ராகு திசையில கடைசியில பிறந்திருக்காரு. ஏன்னா ராகுடைய வருஷம் எவ்வளவு வருடங்கள்? எவ்வளவு மொத்தம்? 18 வருடங்கள். அதுல செவ்வாய் புத்தின்னு சொல்லிட்டாவே உங்களுடைய நீங்க பிறக்கும் போது என்ன தசை என்ன புத்தின்னு கேட்டா, ஒருத்தர் ராகு தசையில நான் ராகு புத்தியில பிறந்துட்டேன்னா அவர் 18 வருடங்களும் இந்த ராகு தசையை அனுபவிப்பார்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா வருடம் ஆரம்பத்திலேயே பிறந்துட்டாருன்னு அர்த்தம். இப்ப அவரே ராகு தசையில நான் புதன் புத்தியில பிறந்தாருன்னா மீடியமா பிறந்திருக்காரு. அதாவது இடையில ராகு முடிஞ்சு, குரு முடிஞ்சு, சனி முத்தி முடிஞ்சு, அடுத்து புதன் புத்தியில பிறந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 18 வருடங்கள்ல குறைஞ்சது அவர் ஒரு 6 இல்ல 7 வருடங்கள் அந்த புதன் 7 வருடங்கள்